ஹலோ, என்னாச்சு? எனக்கு எல்லா நியூஸும் வந்துருச்சு. என்ன நியூஸ்? இத்தனை நாளாக என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்க. டிஷ் ஆண்டனா மாற்ற வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பண்ணி பிடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ என்ன வேலை வேணாலும் பாரு. அது ஏன் என்கிட்ட மறைக்கிற? எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற? ஹலோ, பண்ணியை பிடிச்சாச்சா? இல்லை சாமி, ஊரில் இருக்கிற எல்லா பண்ணியும் பார்த்துட்டோம். அது மட்டும் எங்கே இருக்குன்னே தெரில. எப்படியும் சீக்கிரமே பிடிச்சிரும். ஆனால் அதுக்குள்ள நான் லவ் பண்ணுற பொண்ணு, லவ் பண்ணுற பொண்ணு நாங்கள் பண்ணியே தான் தேடுறோம்னு அவளுக்கு யாரும் சொல்லிட்டாங்க. அவள் உண்மையை என் வாயில் வர வைக்கணும் ஒத்த காலில் நிற்கிறா. உண்மையை சொல்லிடுவா? கூடாது சாமி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, புரிஞ்சுப்பா. யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. ரொம்ப சொல்லாமல் லைட்டாக சொல்லிக்கிறேனே. நோ, இப்போ நீ சொன்னீனா பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். டோன்ட் டூ இட். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் டிஷ் ஆண்டனா மாற்ற வேலை தான் பார்க்குறேன். ஒன்ட்ட யாரோ பொய் சொல்லியிருக்காங்க. ஏய், என்ன மாப்பிள்ள, ஊரெல்லாம் ஒரே வராக வேட்டையா இருக்கு? ஆமாம் மாமா, நம்ம வராகம் பத்திரமா இருக்குல்ல? அது பத்திரமா தான் இருக்கு. உள்ளதானே இருக்கு, வாங்க பார்க்கலாம். மாமா, அது இப்போ தான் பால் குடிச்சு தூங்குது. அதை போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு. ஓ, சரி 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 சரி. அப்புறம் மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, தெரியுமில்ல? தெரியும் மாமா, பாதுகாப்பாக தான் இருக்கு. ஓ, அப்போ சரி, வரேன். வாங்க மாமா. வராகி, நீ எங்கே தொலைஞ்சி போயிட்டியோ நான் பயந்தே போயிட்டேன். உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா? கல்யாணம் கன்ஃபார்ம்டா, கன்ஃபார்ம்டா. ஏய், இங்க எதுக்கு வந்த? பன்னிக்குட்டி ஒன்றை தானே இருக்கு. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. இங்கே பாரு, உனக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பிரச்சனை இருக்குது. உனக்கும் தேவை இருக்குது, எனக்கும் தேவை இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வராகத்து கூட ஒரே ஒரு தடவை இடிச்சிட்டு கொடுத்துட்றேன். என்னது, இடிச்சிட்டு கொடுக்குறியா? ஏண்டா, நானே அதை காணான்னு தெருவா அலைஞ்சுன்னு இருக்கேன். அதை எடுத்துமே நடு ரோட்ல போட்டு ஏத்தரை இடிக்கிறேன்னு என்கிட்ட சொல்ற? எவ்வளவு ஏத்தண்டா உனக்கு? ஏத்துறதுலாம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக இடிச்சிட்டு கொடுத்துருவேன். இந்த காலகட்டத்தில் போய் மூட நம்பிக்கையில் அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு என்கிட்ட அவன் சொல்ற? போடா அப்படி. ஏன் நீ மட்டும் நம்பல? உனக்கு கல்யாணம் நடக்கும் தானே, அதை நல்லா பார்த்துக்கிற. இது மூட நம்பிக்கை இல்லை, இது எங்களோட சாஸ்திர சம்பிரதாயம். இதுக்கப்புறமா நீ இங்கே நின்று நினச்சிக்கா, உன்னை அடி அடின்னு அடிச்சு மூஞ்சிங்கெல்லாம் கிழிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், மூடிக்கின்னு போடா. புருனே, புருனே, நைட்டு திட்டானியை பார்த்து பேசினேன். குட்டி அவன்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இல்லைன்னு போய் சொல்கிறான். அவன்கிட்ட வாயில் பேசி பிரயோஜனம் இல்லை. நீ உடனே கிளம்பி வா. நல்ல நாள் தட்டு தட்டுனா. ஏய் சரக்கா, சாரி உத்தரா, பண்ணிய பிடிக்க முடியாத விரக்தியில தண்ணிய போட்டே உத்தரா காலகாத்தால. யோ, இன்னைக்கு கடைசி நாள்யா, அதனாலதான் ஃபுல்லா ஏத்திட்டேன் நானு உத்தரா. இதை பார், அந்த பண்ணியெல்லாம் பிடிக்கவே முடியாது. யோ கோடாங்கி சொன்ன மறந்துட்டியா? கோடாங்கியா? அவன் என்ன பெரிய விஞ்ஞானியா? இத பார், கேரளாவில் ஒரு நம்பூதிரி இருக்காரு, கூட்டு போ. அவர் ஒரு பெரிய மகானி. அவன் வாழ்க்கையே சொல்றேன். வீட்டுல இருப்பான். பாண்டி, 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 ஏய்
என்னாச்சியா? குட்டி கிடச்சிருச்சு. எங்கயா? திட்டானிட்டு இருக்கு. திட்டானியா? ஆமா பாண்டி, அவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோசனம் இல்ல. தூக்கணும் பாண்டி. தூக்குறையா? ஏய், என்ன அது? ஆட்டோ என்னாச்சு? அதுவும் ஒரு சின்ன கதை தான், நான் அப்புறம் சொல்றேன். மரியாதை இப்பயே சொல்லு. யோ, மனசோட மாரடிக்க முடியலையா? அதான் லோட் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.